அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சின் ஜோதி பாசு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பாருங்க. இந்த பட்ஜெட் ரேட்ல வீடு தேடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு தோதான வீடுங்க. 2 பெட்ரூமோட அமைஞ்சிருக்க, அதுவும் மதுரை மாநகராட்சி எல்லைக்குள்ளேயே கூடல் புதூர்ல ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட சும்மா கம்பீரமா காட்சி கொடுக்குற இந்த அழகிய வீடை தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்காகவே வீடு தேடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்பு உள்ளங்களுக்கு கேட்டுக்கிறேன். அடுத்ததா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா கடைசி வரையே பாருங்க. ஏன்னா இந்த வீட்டை பத்தின ஹைலைட்டும் இந்த வீட்டை பத்தின விலையும் நம்ம கடைசியில தான் சொல்லுவோம். வீட்டை முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க. நன்றி நண்பர்களே. இப்ப வாங்க இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்த்துட்டோம். இப்ப முன்னாடி இருக்க இந்த எம்எஸ் கேட்டை திறந்து இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியாவை பார்த்துருவோம். முன்னாடி பாருங்க, பார்க்கிங் ஏரியால தளத்துல பாத்தீங்கன்னா கிரிப்பான டைல்ஸ், பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மினி பார்க்கிங் ஏரியா முன்னாடி அமைஞ்சிருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்வெர்டர் வைக்கிறதுக்காக செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஃபேண்டா கலர்ல ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் கொடுத்து சூப்பரா இந்த செவரை அழகுபடுத்தி காமிச்சிருக்காங்க. முன்னாடி தளத்துல நல்ல கிரிப்பான டைல்ஸ், பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டு காமிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ரைட் சைட்ல அந்த செல்ஃப் நம்ம இன்வெர்டர் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அடுத்து இங்க பாருங்க, ஒரு படி மேலே ஏறினோம்னா முன்னாடி தலவாசல் கதவு பாருங்க, அருமையா காட்சி தருது. நல்லா வெல் பாலிஸ்டோட இந்த டீக் வுட்ல இந்த டோர் வித் ஜன்னலோடய அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்ப இந்த டோர் ஓபன் பண்ணி இந்த வீட்டோட ஹால் பகுதியை பார்த்துருவோம். குறிப்பா ஒன்னு சொல்றேன், இந்த வீடுக்கு நம்ம வீடியோ எடுக்கும் போது கரண்ட் இல்லை, அதனால வீடியோ சில இடங்கள்ல இருட்டா இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. அது போக இப்ப நம்ம பாக்குறது பாருங்கன்னா, இந்த வீட்டோட தளத்துல உள்ள டைல்ஸை பாக்குறோம். 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல செம்மையா அமைஞ்சிருக்கு. அடுத்து மல்டிமீடியா டிவி யூனிட்டை பாருங்க. அது போக மேல லாப்ட்ல கப்போர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட்டும் அருமையா அமைச்சு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல தளத்துல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்ல நல்லா ஸ்பேசியஸா இந்த ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்க ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பக்கமும் ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் வால்ல பாருங்க, நல்லா இங்கேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் கிரே அண்ட் ஒயிட்ல மிரட்டலா சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நல்லா நேர்த்தியா 1 சென்ட் இடத்துல கிழக்கு பார்த்த மனையில 2 பெட்ரூமோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த ஹாலில் டைல்ஸ் ஒர்க்கு அவ்வளோ அழகா நீட்டா பார்த்துருக்காங்க. இங்க ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடய கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜ்க்கு டேப் வசதி இருக்கு. அது போக மேலே ஓடிஎஸ் ஏரியா ஸ்பேஸ் பார்த்துருக்கேன். இதனால நல்ல காத்தோட்டமும் வெளிச்சமும், கரண்ட் இல்லைனாலும் இப்போ நம்ம வீடியோ எடுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக இந்த ஓடிஎஸோட உதவியினால தான் நம்ம எடுக்க முடியுது. பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. நல்லா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் கிளாசி லுக்ல அப்படியே தரையில சும்மா மின்னுது. அடுத்ததை இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, இந்த ரைட் சைட்ல பாருங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். மேல லாஃப்ட் ஃபுல்லாவே ஏற்கனவே சொன்னது போல கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டோட பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல டெய்லான பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு உட் ஃபினிஷிங் காமிச்சிருக்காங்க இந்த வேலையில. இது ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் இருக்கு. அது போக கிச்சன் இப்ப நம்ம என்ட்ரன்ஸ் பாக்குறோம். இங்க ஒரு ஆர்ச் காமிச்சிருக்காங்க. இதுலயும் கிச்சன்ல உள்ள என்ட்ரு ஆனோன்னா ரைட் சைட்ல பாருங்க, இங்கேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கிரானைட்ல எல் டைப்ல இந்த கிச்சன்ல மேடை காமிச்சிருக்காங்க பாருங்க. சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் இந்த கிச்சன்லயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சன்ல வால்ல பாத்தீங்கன்னா கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. அது போக கிச்சன்ல வெண்டிலேஷனுக்கு நல்ல வெளிச்சத்துக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. போதுமான அலமாரியை அங்கனங்கன கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல 1க்கு 2 போதுமான அலமாரி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. எல் டைப்ல கிரானைட்ல மேடை கொடுத்துருக்காங்க. அது போக அண்டர் கேபினட் கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்க, இங்க பாருங்க 1க்கு 2 டெய்லான வார்ட்ரோப்புங்க. நல்ல டெய்லான வார்ட்ரோப்பு வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 இது 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. 2 வார்ட்ரோப்பும் நல்ல டெய்லான வார்ட்ரோப்பா வளர்த்தியா நீளமா கண்ணாடியோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. நல்ல போதுமான அலமாரி கொடுத்துருக்காங்க. அது போக மேலையும் பாருங்க, லாஃப்ட்ல எல் டைப்ல கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. கிச்சன்ல எந்த திங்ஸுமே வெளியே தெரியாத மாதிரி நீட்டா அடுக்கிக்கலாம். கிச்சனு நல்ல ஒரு எல் டைப்ல கிரானைட் மேடை கொடுத்து ஃபுல் கேபினட்டோட 2 டைல் வார்ட்ரோப்போட இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு நான் ஏற்கனவே சொன்னது போல 2 பெட்ரூமோட கட்டி அமைச்சிருக்காங்க. அதாவது தரைத்தளத்திலையும் மேல் தளத்தோடையும். தரைத்தளத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்ப வாங்க இந்த பெட்ரூமை போய் பார்த்துருவோம். நான் ஏற்கனவே சொன்னது போல கரண்ட் இல்லாத நேரம்
நம்ம இந்த வீட்டோட வீடியோ எடுத்திருக்கோம், அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீட்டோட தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க பெட்ரூமை பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 யூனிஃபார்மா வெர்டிபிள் டைல்ஸ் காமிச்சிருக்காங்க. அடுத்து சூப்பருங்க, நல்லா எவ்வளவு பெரிய டெய்லான வார்ட்ரோப் காமிச்சிருக்காங்க. லாஃப்ட்லையும் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளோடய அமைச்சு கொடுத்துருக்காங்க. அங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஏரியாவுக்கும் ஸ்பாட் லைட் கொடுத்து சூப்பரா நீட்டா ஒரு சென்ட்ல இப்படி வேலை பார்க்க முடியுமான்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நேர்த்தியா வேலை பார்த்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா நீங்க கொண்டுட்டு வர்ற ஸ்டீல் பீரோ வைக்கிறதுக்கும் அங்க ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த டைல் வார்ட்ரோப்பு பிளஸ் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு அடுத்து நம்ம ஸ்டீல் பீரோவும் வச்சுக்கிறதுக்கு அவங்க ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ். அது போக ரைட் சைடில் இருக்க ஆப்போசிட் வால்ல ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் அடிச்சு காமிச்சிருக்காங்க. பெரிய அளவில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் அடிச்சு காமிச்சிருக்காங்க. பிங்க் கலர்ல, பிங்க் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த வீட்டில் இது தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு இந்தியன் டைப்ல இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அது போக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வித் லூவர் கிளாஸோடய மாட்டியிருக்காங்க. அருமையா தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமை நம்ம பார்த்துட்டோம் பாருங்க. ஒரு இந்தியன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க இந்த பெட்ரூமை பார்த்துட்டோம், தரைத்தளத்தில் அமைஞ்சிருக்க ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம், ஓடிஎஸ் ஏரியா ஸ்பேஸ் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம மேல் தளத்தில் அமைஞ்சிருக்க அந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். இப்போ லெஃப்ட்ல மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வீடு கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோடய கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இங்க நல்ல வெண்டிலேஷனுக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும். இப்ப மேல் தளத்துல கட்டி அமைக்கப்பட்டிருக்க பெட்ரூமோட முன்பக்க தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா கிழக்கு பார்த்த வாசல் தான் இதுவும் பாருங்க. இது தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட 2 பெட்ரூமோட, அதுவும் குறிப்பா மதுரை மாநகராட்சி எல்லையில கட்டியிருக்காங்க. நல்ல மாடியில தட்டோடுலாம் பதிச்சு காமிச்சிருக்காங்க. முன்பக்க டோரை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். வாங்க இப்போ டோரை ஓப்பன் பண்ணி இந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்ல காமிச்சிருக்காங்க. எல் டைப்ல லாஃப்ட் ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் டெய்லான பெரிய வார்ட்ரோப் கொடுத்துட்டாங்க இங்கேயும் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல நல்லா ஒரு ஸ்பேஷியஸா இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்பாட் லைட்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டீல் பீரோ வைக்கவும் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல அதே ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் இந்த பெட்ரூம்லையும் கணக்கச்சிதமா எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஸ்டீல் பீரோ வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. 4க்கு 2 சேம் வெர்டிபிள் டைல்ஸ்ல நல்லா கிளாஸி லுக்ல அமைச்சிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூம்லையும் கீழே இருக்க பெட்ரூம்லையும் பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க பாருங்க. மேலே லாஃப்ட் எல்லாம் பாருங்க, அதாவது டாய்லெட்டுக்கு மேலே இருக்க லாஃப்ட்லையும் கப்போர்டு பண்ணியிருக்கு. திங்ஸ் எல்லாம் எந்த திங்ஸும் வெளியே போட வேணாம். வீடு ஃபுல்லா கப்போர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால அழகா பூரா கப்போர்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தோம்னா பெரிய ஜன்னல் வசதி இந்த பெட்ரூம்ல இருக்கிறதையும் பார்த்துட்டோம். இப்போ பாருங்க இங்கேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இது ஆனால் வெஸ்டர்ன் டைப்ல இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு இந்த டாய்லெட் பாத்ரூம்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டை பற்றின ஹைலைட்டை பற்றி பேசுவோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல்புதூர், அதாவது ஆணையூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கூடல்புதூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். கூடல்புதூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நடந்து போற தூரத்துல கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோட 1 சென்ட் ரோடு நீங்களா உள்ள மனையில, குறிப்பு ரோடு நீங்களா 1 சென்ட் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் ரோட்ல ஒரு 600 சதுரடி பில்டிங் கட்டுமானத்துல கிட்டத்தட்ட வீட்டுக்கு போர் மட்டுமே 270 அடியில போர் போட்டிருக்காங்க. முன்பக்க மினி பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் வசதி, தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட 2 பெட்ரூம் இருக்கு. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. நல்லா கிச்சன்லாம் அருமையா மாடலா அமைச்சிருக்காங்க. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க, லே அவுட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு. இந்த வீட்டுக்கு விலை 35 லட்சம் தான் சொல்றாங்க. அதுவும் பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல்ல லைக் பண்ணுங்க.